இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மேலான ஆண்டவரே வரவை, உமது மேலான இருப்பை நாங்கள் நினைத்து இந்த நேரத்தில் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், இறை வார்த்தை தந்து ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, நாங்களும் இறை வார்த்தையின் சாட்சிகளாக வாழ்வதற்கு, பிறருக்கு இந்த வார்த்தையை கொடுத்து உதவுபவர்களாக மாறுவதற்கு எங்களை ஆசீர்வதியும் ஆகும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலேயே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் நீ பரவ செய். உன்னிலும் உன் வழிமரபும் மண்ணுலகில் எல்லா இனங்களும் ஆசீர்வதிக்கும். யாக்கோபை கடவுள் ஆசீர்வதிக்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். சகோதரனே, கஷ்டமான கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு எல்லா திசைகளிலிருந்தும் கிடைக்கும் வெற்றி, கிடைக்கும் ஆசீர்வாதம். உன்னை படைத்த கடவுள் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். யாக்கோபை ஆசீர்வதித்து தலைமுறைக்கும் ஆசீர்வதித்த கடவுள் இன்று உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். துன்பம் இன்பமாக மாறும், துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பவராக மாறுவாய். உனது பிள்ளைகள் ஒலிவ மரம் போல் செழித்து வளருவார்கள். உனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இன்று நம்புவோம். யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. கற்பனை கெட்டாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கடவுளின் வார்த்தையை அவர் நம்பினார், செவி கொடுத்தார். இன்று நாம் நம்புவோம். எதிர்காலம் தெளிவில்லை என்று இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை முருக பற்றி பிடிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.